ரேபீஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் காய்ச்சல். இது வந்து நம்மளுக்கு வந்து மிருகங்கள்ட்ட இருந்து நமக்கு மனுஷங்களுக்கு வந்து வரும். அது ஏதாவது ஒரு கீறல் பட்டுச்சு, மிருகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பெராண்டிருச்சு, இல்லன்னா வந்து அதோட எச்சில் பட்டுருச்சு, அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமா வந்து நாய், பூனை மட்டும் கிடையாது. வவ்வால் இந்த மாதிரி பாலூட்டிகள் எந்த ஒரு வைல்ட் அனிமல்ட்ட இருந்தும் நமக்கு இந்த ரேபீஸ் வரும். ஃபர்ஸ்ட் உடனேயே நம்ம வந்து இதுக்கு தடுப்பூசி போட்டுறணும். நமக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இல்ல. அதனால அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஹைட்ரோஃபோபியா அப்படின்றது நமக்கு தண்ணிய பார்த்தாலே நமக்கு வந்து பயங்கரமா அவர்ஷன் வரும். குடிக்கணும் அப்படின்னு தோணாது. ஸோ இந்த மாரி மூலக்காய்ச்சல் வந்து வரும்போது இதுக்கு ஹோமியோபதியில ரொம்ப நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. முக்கியமான மெடிசின்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். பெல்லடோனா, லாக்கசிஸ், ஹயோசைமஸ், ஸ்ட்ரோமோனியம், லைசீனம். முக்கியமா இந்த லைசீனம் ரொம்ப முக்கியமான மருந்து இதுல. ஸோ இந்த மாதிரி நெறைய மருந்துகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க அப்டின்னா, இந்த மெடிசின்ஸ வந்து நீங்க ஹோமியோபதி டாக்டரோட ஒப்பீனியனோட நீங்க வந்து குடுக்கலாம். நீங்க அலோபதி டாக்டர் வந்து உங்களுக்கு ஹைட்ரோஃபோபியா மாதிரி வந்துருச்சுன்னா, கண்டிப்பா ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஒரு ரூம்ல போட்டுருவாங்க. அப்புறம் இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நம்ம தாராளமா அவங்களோட டாக்டர்ஸோட ஒப்புதலோடயே நம்ம வந்து இந்த மெடிசின்ஸ் வந்து நம்ம தாராளமா குடுக்கலாம். கூட இருக்கிறவங்க அவங்கள பார்க்க விடலைனாலும் பரவால்ல. அவங்க கிட்ட இந்த மெடிசின்ஸ வந்து கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சாப்பிட முடிஞ்சது அப்டின்னா, இதுலருந்து வெளிய வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து உங்களுக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க கொரியர் மூலியமாவோ இல்லாட்டி எங்க கிட்ட வந்தோ நீங்க இந்த மெடிசின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். உங்க தொந்தரவ சொல்லி அதுக்கேத்த மருந்த வந்து நீங்க வாங்கி நீங்க வந்து குடுக்கும்போது, ரொம்ப நல்லா இதுலருந்து வெளிய வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரேபீஸ்க்கு அந்த ஹைட்ரோஃபோபியா கண்டிஷன் போயிடுச்சு அப்டின்னாலே இது கொஞ்சம் முத்துன ஸ்டேஜ். ஸோ உடனே ட்ரீட்மெண்ட் குடுக்கல அப்டின்னா, இந்த இறப்பு வந்து நம்ம தவிர்க்க முடியாம ஒரு ஒரு விஷயமா இருக்கு. ராபீஸ்க்கு ரொம்ப நல்ல ஹோமியோல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த மாரி ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்க ஹோமியோபதியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.